கார்த்திக்கிட்ட ரேவதி இது பிரிக்கிற மாதிரி கனவு கண்டதும் கார்த்திக்கு தூக்கத்தில் பயந்து எழுந்துச்சுக்கிறாங்க. ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ரேவதிட்டு என்னம்மாம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு ஒன்றும் சொல்லிட்டு வந்துட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ரேவதி வந்து கனடா கிளப்புறதுக்காக எல்லோரும் வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரம் இப்படி யோசிச்சுட்டு சரி இப்போ சீக்கிரம் போயிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரன் வந்து சொல்கிறாங்க, என்னக்கா அவள் வந்து அந்த கார்த்திகை தான் பார்க்க போவான்னு தெரிஞ்சு நீ ஏன் விடுற, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுற சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் போயிட்டு வரட்டும், நம்ம மேலே எந்த சந்தேகமும் வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ரேவதியும் வந்துட்டு கார்த்திகை பார்க்க போகிறாங்க. கார்த்திகை கூப்பிட்டு பேசுகிறாங்க. மாமா நான் கிளம்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சரிங்க வாங்க எனக்கு வந்துட்டு குங்குமம் வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கோயிலில் வந்து குங்குமம் வைக்க சொல்கிறாங்க. நான் அம்மாக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வச்சு விடுறாங்க. வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு சரி மாமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்படியே கால் வந்து தடுக்கி விழுகிற மாதிரி ஸ்லிப் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக பார்த்து ஏன் இந்த மாதிரி இப்போ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் வந்து கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, அது ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிரும்னு சொல்லிட்டு பயந்து தான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. சரி நீ வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கிட்ட காமிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் மாமா, காரில் தான் வந்துட்டு ஃபோன் இருக்குது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி எடுக்க போகிறாங்க. எடுத்து வந்துட்டு காமிக்கிறாங்க. இதை என் மொபைலுக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் மொபைலுக்கு வந்துட்டு ரேவதி அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. அடுத்து வந்துட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மயிலெல்லாம் கேட்கும்போது, என் மாப்பிள்ளை நீங்கள் எங்கேயும் இருங்க, நானும் சந்திராவும் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம மயில் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து காரில் சந்திரா, சாமுண்டீஸ்வரி, ரேவதி எல்லோரும் போயிட்டுருக்கும்போது சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட அந்த கார்த்தியோட நம்பரை வந்து ரேவதி மொபைலேருந்து பிளாக் பண்ணி விட்டு நான் மொபைல் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதியோட ஹேண்ட்பேக்லேருந்து மொபைல் எடுக்கிறாங்க. எடுத்து சாமுண்டீஸ்வரி கையில் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அதை வந்துட்டு அவங்க சாமுண்டீஸ்வரியும் நம்பர் பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹேண்ட்பேக்லேயே வச்சுறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம கார்த்திக் போயிட்டு அந்த ஃப்ளைட் புக் பண்ண அந்த டிக்கெட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த டிக்கெட் நீங்கள் தானே புக் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து ஏன் தப்பான பிஎன்ஆர் நம்பர் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அது ஏதாவது சிஸ்டம் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, இது என்ன பக்கத்து ஊருக்கு போகிற டிக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அதான் நடந்தது என்ன சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவே பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நான் போலீஸை வர சொல்லிட்டு சொல்லி கார்த்திக் சொல்லவும், இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திராங்கிற ஒருத்தவங்க தான் வந்தாங்க. வந்துட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டு வந்துட்டு சும்மா எடுத்து கொடுக்க சொன்னாங்க, காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் கஸ்டமர் என்ன சொன்னாலும் நீங்கள் செஞ்சுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கேருந்து கால் பண்ணி வந்து மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திக் கால் பண்ணி ரேவதி கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கிளம்பியாச்சு, இப்போ தான் கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தையும் சின்னத்தையும் சேர்ந்து நம்ம எல்லோரும் ஏமாற்றிருக்காங்க. ரேவதி வந்துட்டு ரிட்டன் போயிட்டு வரதா எப்போ சொன்னால் சொல்லி கேட்கும்போது 3 நாள் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க. எங்கே போய் ஸ்டே பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த விவரமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரோஹிணிக்கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க மயில். உடனே வந்து அவங்க எங்கே தங்குவோன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் சொல்கிறாங்க. சரி நீங்கள் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்ச மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சாதாரணமாக கேஷுவலாக பேசுங்க, அப்போ தான் வந்துட்டு ஏதாச்சும் க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்துட்டு ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சும்மா அப்படி சாதாரணமாக கேஷுவலாக பேசுகிறாங்க. பேசும்போது அந்த கார்த்திக் கிட்டேருந்து ரேவதி பிரிக்கிறதுக்காக தான் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு எங்கிட்ட ஹெல்ப் கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து பாஸ்போர்ட்டு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ரேவதி இங்கேயே வச்சுக்க போகிறேன், அதுக்குள்ளே வந்துட்டு அந்த கார்த்திகை ரேவதி மறந்துடுவா, இங்கே சாமுண்டீஸ்வரி கார்த்திகை ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ரோஹிணி வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்துட்டு ஆரம்பத்துலேயே வந்துட்டு பயந்துட்டு இருந்தேன், நான் பயந்துட்டு இருந்த மாதிரி நடந்துருச்சு, இவங்க வந்துட்டு ரேவதி எங்கிட்டேருந்து பிரிக்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி வந்துட்டு ஐயோ பாவம் ரேவதி இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் நம்ம ரேவதி, சந்திரா, சாமுண்டீஸ்வரி எல்லாரும் ஏர்போர்ட் போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்யூ.